மோட்டிவேட் எனப்படும் தொழில்நுட்பம், தொழில் கல்வி மற்றும் பயிற்சி துறையை மேம்படுத்தும் திட்டத்தை அதிக நிதி ஒதுக்கீடுகளுடன் செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஆனால் அதற்காக நாடு லட்சக்கணக்கான பணம் இழக்கப்படும் அளவுக்கு லஞ்ச ஊழல் சம்பவங்கள் நிகழ்வது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முறைகேடான நடத்தை மற்றும் நம்பிக்கை துரோக செயல்களுக்கு எதிராக உடனடியாக போராடி அவை தடுக்கப்பட வேண்டும் என்றும், காரணம் வளர்ச்சி காண்பதிலும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதிலும் அரசாங்கத்தின் அதிக கவனம் மற்றும் செலவினங்களை கோரும் பெரும் ஆற்றலை தீவெட் கொண்டிருப்பது அடையாளம் காணப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் நாடு எப்படி குளிர் காய்ச்சல் மற்றும் இதர நோய்களுடன் சேர்ந்து வாழத் தொடங்கியதோ அதுபோலவே கோவிட்-19 நோய் கிருமியுடன் சேர்ந்து வாழும் கட்டத்தில் மலேசியா தற்போது இருக்கிறது என்ற முடிவுக்கு சுகாதார அமைச்சு வந்திருப்பதாக அதன் அமைச்சர் டத்தஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் கூறியுள்ளார். மக்கள் ஒரு வழக்கமான வாழ்க்கையை தொடர்வதற்கு இணங்க இவ்வாறு முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், அண்மையில் தமது அமைச்சில் நடந்த ஒரு கூட்டத்தின் போது இம்முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்ஃபுளுன்சா மற்றும் சிக்கன்குனியா போன்ற இதர நோய் கிருமிகளுடன் சேர்ந்து எப்படி நாம் வாழ்ந்தோமோ அதுபோலவே இந்த கோவிட்-19 நோய் கிருமியுடன் சேர்ந்து நாம் இப்போது வாழ வேண்டி இருக்கிறது என்று அக்கூட்டத்தில் தாங்கள் முடிவு செய்ததாக சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்திற்கு தங்களின் ஆதரவை தெரிவித்திருக்கும் பெர்சாத்து கட்சியின் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலை குறித்து முடிவு செய்யும் பொறுப்பை மக்களவை சபாநாயகரிடமே விட்டுவிடுமாறு துணை பிரதமர் டத்தஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி அனைத்து தரப்பினரையும் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையின் நிலையான விதிமுறைகளுக்கு ஏற்ப இந்த விவகாரம் குறித்து சபாநாயகர் தான்ஸ்ரீ ஜொகாரி அப்துல் முடிவு செய்யும் வரையில் காத்திருப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு தங்களின் ஆதரவை தெரிவித்திருப்பதற்காக அந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெர்சாத்து கட்சி உறுப்பியத்துவம் இயல்பாகவே ரத்தாகி இருப்பதால் அவர்களின் நிலை குறித்து கேட்டபோது அம்னோ தலைவருமான ஜாகித் இவ்வாறு பதிலளித்தார். கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படும் ஆட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்ட ஜைன் ரயான் அப்துல் மார்டின் என்ற 6 வயது சிறுவனின் பெற்றோர்களின் காவல் நீட்டிப்புக்கு முரண்பட்ட வாக்குமூலங்களே காரணம் என்று போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஜைனின் பெற்றோர் மற்றும் சாட்சிகளின் வாக்குமூலங்களில் முரண்பாடுகள் இருப்பதை போலீசார் கண்டறிந்துள்ளதை தொடர்ந்து அவர்களின் காவல் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்துள்ளார். இவ்வழக்கை அட்டர்னி ஜெனரல் அலுவலகத்திடம் ஒப்படைப்பதற்கு முன்னர் போலீசார் தங்களின் விசாரணையை நிறைவு செய்யும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். நாட்டில் மின் சிகரெட்டுகளை தடை செய்வதற்கான முதல் கட்ட முயற்சியில் அரசு ஈடுபடுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். 2023 புகையிலை போதைப்பொருள் சட்ட திருத்தங்களை முன்னாள் சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா நடைமுறைப்படுத்துவதற்கு தீவிரமாக இருந்ததை தாம் அறிவதாகவும், அதன் முதற்கட்டமாக மின் சிகரெட்டுகளை தடை செய்வதற்கான சிறப்பு கலந்துரையாடல்களில் சுகாதாரத்துறை ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் முதல் கட்டமாக பொது இடங்களில் மின் சிகரெட்டுகளும் புகையிலை பிடிப்பதையும் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன் அடுத்த கட்டமாக மின் சிகரெட்டுகள் தடை செய்வதற்கான சாத்தியமும் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பெர்சாத்து கட்சியின் தலைவராக தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் நீடிப்பதுதான் பெரிக்காத்தானின் எதிர்காலத்திற்கு சரியானது என்று பெர்சாத்து கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான டத்தஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் கருத்து தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் பெர்சாத்து கட்சியில் போட்டிகள் நிலவுவது தவிர்க்கப்பட வேண்டியதாக உள்ளதாகவும், அதுவே அடுத்த பொதுத் தேர்தல் வரையில் பெர்சாத்துவையும் பெரிக்காத்தானையும் மக்கள் மத்தியில் நம்பிக்கையான கட்சியாக அடையாளப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பெர்சாத்து கட்சியின் தலைமை மாற்றப்பட வேண்டும் என்று எந்த ஒரு பெர்சாத்து உறுப்பினர்களும் விரும்பவில்லை என்றும், இதுபோன்ற விருப்பங்களை காற்றில் சிதற விடுபவர்களிடமிருந்து கட்சியை இரண்டாக பிளக்காமல் பாதுகாக்கும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.